ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா வீக்லி அனாலிசிஸ். மே 2ல இருந்து மே 6க்கான வீக்லி அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீக்லி அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம எல்லா வீடியோலையும் நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா வீக்லி அனாலிசிஸ் வச்சு தான் நம்மளால அந்த வீக்குக்கான ட்ரேட்ஸை நம்ம பிளான் பண்ண முடியும். அந்த வீக்கான பிளான் எப்படி பண்ண போறோம்னா, ட்ரெண்ட் என்ன இருக்கோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ண போறோம். நம்ம இந்த வீடியோவில் 7 மேஜர் பேர்ஸையும் அது கூட கோல்டும் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறது eurusd வீக்லியில் செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் எப்படி போடுறது, இந்த மாதிரி எப்படி இந்த கீ சப்போர்ட் லெவலெல்லாம் எப்படி வரைகிறதுங்கிறது நான் வந்து ஒரு பேர் மட்டும் நான் வரையாமல் வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வீக்லி அனலைசிஸ் முடிச்சிருவோம். அந்த கடைசி பேருக்கு வந்து நான் அதை வரைஞ்சி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களே ஓனாக வரைஞ்சிக்கலாம். அதை வரைஞ்சிட்டு உங்களோட ட்ரெண்டு ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக ட்ரெண்டு வரைஞ்சி கோடு வரைஞ்சி நம்மளால் ட்ரெண்டு வரைஞ்சிக்க முடியும். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். பட் ஆனால் இது வரைஞ்சி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். இது ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் இல்லை. ஸோ eurusdல வீக்லியில் ட்ரெண்ட் அப்படி ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் நான் போட்டிருக்கேன். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இல்லைங்க, ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து எப்படின்னா இந்த இதெல்லாம் எங்கே போட்டிருக்கோம்னா இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் டச் ஆகுதோ எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் திரும்புதோ அந்த இடத்துலலாம் நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கோடு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். எந்த இடத்துல டச் ஆகுதோ மல்டிபிள் டச்சஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த கோடு நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீக்லி ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஏன்னா வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிருச்சு. ஸோ மார்க்கெட் இன்னும் வந்து இந்த நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் மார்க்கெட் வந்து இது வரைக்கும் டவுன் போகிறக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரேடை பிளான் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேக்ஸிமம் வந்து டேல தான் ட்ரேட் எடுப்பேன். டேல இந்த மண்டேக்கான வாய்ப்பு எதாவது இருக்கான்னு நம்ம பார்ப்போம். மண்டேக்கான வாய்ப்பு எந்த இதுவும் இல்லை. நான் இன்சைடு பார் மேக்ஸிமம் ட்ரேட் எடுப்பேன். நம்மளோட டெலகிராம் சேனலில் கூட அதை பற்றி நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். நீங்கள் அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ சிக்னல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்து பழகிக்கலாம். ஸோ இந்த வீக்கில் eurusdல இப்போ மண்டேக்கான எந்த ட்ரேடும் இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டிங்கிறது வந்து eurusd மாதிரியே தான். அது என்ன ட்ரெண்டில் இருக்கோ அதே ட்ரெண்டு தான் இதுவும் ஃபாலோ பண்ணும். ஸோ போத் ஆர் ஈக்குவல். என்ன கொஞ்சம் முன்ன பின்ன வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி வந்து ஜிபிபி-யூஎஸ்டியில் அதிகமாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் இந்தோடைய மார்க்கெட்டோடைய கீ பாயிண்ட் அந்த கீ பாயிண்ட்டை பிரேக் பண்ணிட்டு கீழே மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வீக் அதாவது அப்கமிங் வீக் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கெட் வந்து இறங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து மண்டேக்கான ட்ரேட் டேல ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்ம வந்து டேல எடுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேர் பார்த்தீங்கன்னா ஏஐடி-யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்குது. மார்க்கெட் மேபி இது வரைக்கும் வந்துட்டு திரும்பி மேலே போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஏஐடி-யூஎஸ்டி ஸ்டில் செல்லில் தான் இருக்குது. ஏன்னா இன்னும் வந்து சப்போர்ட்டுக்கு ரீச் பண்ணல. ஸோ சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டானா மார்க்கெட் இன்னும் வந்து கீழே போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏஐடி-யூஎஸ்டி இந்த வீக் நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டியது செல்லுக்கான வாய்ப்பை தான் நம்ம எதிர்பார்க்கணும். யூஎஸ்டி கேட் என்ன நம்ம பார்த்துருவோம். யூஎஸ்டி கேட் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் வித்துக்குள்ளேயே இருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் மோட் வீக்லியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ள இருக்கு. ஒரு பேண்ட் வித்துக்குள்ள இருக்கு. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் இந்த வீக்லியே பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிடும். ஸோ சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 29588 தான் இருக்கு. சப்போர்ட் மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 24786ல இருக்கு. நீங்க அதை கொஞ்சம் இன்னும் ஷார்ப்பா நம்ம பார்க்கணும்னா இங்க வச்சுக்கலாம் சப்போர்ட் லெவல். இது ஒரு சப்போர்ட், கீழே இந்த சப்போர்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இது வந்து இப்போதைய யூஎஸ்டி கேடோட நிலைமை. ஸோ மேலே பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பிரேக் வச்சதுன்னா ஏன்னா மல்டிபிள் டச்சஸ் இருக்கு. பிரேக் வச்சுன்னா மார்க்கெட் மேலே இது வரைக்கும் போறக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு கோடு போட மறந்துட்டோம். இது வந்து என்னன்னா சின்ன ஒரு கன்சல்டேஷன் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ அதனால இது வரைக்கும் போறக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்பவுமே மேலே போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஹிஸ்ட்ரி 2003 ஹைல இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஹைல தான் இருக்கு. நம்ம ஜூம் பண்ணி கொஞ்சம் நம்ம வந்து அந்த பழைய ட்ரேட் அதாவது யூஎஸ்டி கேட்ல ஏதாவது பை ஆப்பர்ச்சுனிட்டி டேல இருக்கான்னு நம்ம சொல்ல மறந்துட்டோம். அதை சொல்லிடுறேங்க. ஸோ செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹேமர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு பின் பார் ஃபார்ம் ஆயிருக்கு.
ஸோ பின் பாருக்கான பை சிக்னல் மண்டே நல்ல ஒரு மூமெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. மண்டே நீங்க வந்து ஏர்லி மார்னிங்கில் யூஎஸ் மார்க்கெட் ஐ மீன் ஆஸ்திரேலியன் மார்க்கெட் ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் டைம்ல நீங்க இங்க வந்து பை எடுத்தீங்கன்னா நல்லா போறக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது முக்கியமான யூஎஸ்டி கேல்ல ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு டேல. மண்டே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யூஎஸ்டி நம்ம அதுக்கடுத்து வீக்லி அனலைஸ் போயிடலாம் வாங்க. வீக்லி அனலைசிஸ்ல யூஎஸ்டி ஜேபிஐ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் வீக்லிலேயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஹிஸ்ட்ரி ஹையில் இருக்கு, எல்லாத்தையும் பிரேக் பண்ணி மேலே போயிட்டா. ஸோ இப்போதைய கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு நம்ம பார்க்கணும்னா மார்க்கெட் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்ல இல்லை. நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான் எதுனா நம்ம வந்து இன்னும் பை தான் நம்ம எடுக்க போறோம். இதுல என்ன பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ ஸ்டில் பை தான் நம்ம போறோம். மார்க்கெட் சேஞ்சுக்கான எந்த ஒரு சிம்டமும் இல்லை. ஸோ சிம்டம் எதுவும் இல்லை. அதனால பை மண்டேக்கான ஏதாவது ஒரு மேக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஸோ எஸ், சான்சஸ் ஆர் தேர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் பார் ஃபார்மேஷன் இருக்கு. இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்க பை எடுக்கலாம். பை ஈஸியாக பை எடுத்துடலாம். இதுதான் இது வந்து 131,245 இதை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா நீங்க பை எடுக்கலாம். இன்சைட் பார் டேல ஃபார்ம் ஆயிருக்கு, அது இல்லாமல் நல்ல சப்போர்ட்ல இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2800 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கு. ஒரு 3000 பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். ஸ்டாப் லாஸ் 3000 பாயிண்ட். நீங்க டார்கெட் வச்சா 3000 பாயிண்ட்லேருந்து 6000 பாயிண்ட் வரைக்கும் மேலே போகும். ஸோ நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்காட்டிக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மார்க்கெட்டோடைய நம்ம சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி இதுதான். இதைத்தான் நம்ம வந்து சேனல்லையும் நம்ம போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 1800 பாயிண்ட் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஒரு 1800 பாயிண்ட் வேணா ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். 4000 பாயிண்ட் வந்து நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேல ஒரு வாய்ப்பு மண்டேல இருக்கு. மண்டே நீங்க இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம், ஏன்னா ஜாப்பனீஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும், ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ யூஎஸ்டி செஃப் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி வைக்கணும். ஸோ இவன் பைக் தான் இருக்கான், பைல தான் இருக்கான், இன்னும் பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு யூஎஸ்டி செஃப் ஒரு கன்சல்டேஷன் மோட க்ளோஸ் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கான். ஸோ அடுத்த சப்போர்ட், அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 98968 தான் சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட்டை வரைக்கும் தாண்டி மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு கன்சல்டேஷன்ல இருந்து பிரேக் அவுட் ஆயிருக்கான். ஸோ இந்த வீக் யூஎஸ்டி செஃப் பைல தான் போகுது. மண்டேக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்ப்போம். எஸ், மண்டேக்கான வாய்ப்பு இருக்கு. இன்சைட் பார் பிளஸ் பின் பார், இது ரொம்ப முக்கியமான ஒரு கேண்டிலுங்க, ஒரு பவர்ஃபுல்லான கேண்டில். நம்ம சொல்ல போனோம்னா இங்க வந்து பை எடுக்கலாம், ஏன்னா பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு. ஸோ பை இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் நம்ம மண்டே, இது வந்து நம்ம ஏன் சொல்றோம்னா வீக்லி அனலைஸோட சொல்றோம்னா இது உங்களுக்கு என்ன நம்ம சொல்லி தரங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஒரு 800 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்க 850 பாயிண்ட்ல ஒரு 900 பாயிண்ட் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டார்கெட் நீங்க இன்டூ 2 வச்சுக்கோங்க, ஓகேங்க. 1800 பாயிண்ட் நீங்க வந்து ப்ராஃபிட் வைக்கலாம். ஏன்னா இது ஒரு பவர்ஃபுல்லான கேண்டில். இன்சைட் பார் பிளஸ் பின் பார் ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். நீங்க வந்து இதை எடுத்துக்கலாம். இன்சைட் பார்ல ஒரு ஹேமர் இருக்குன்னு கூட சொல்லலாம், இல்ல ஹேங்கிங் மேன் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் மேலே போறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா வீக்லியில மேலே தான் போகுது. ஸோ அதனால டேல மண்டேக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய முக்கியமான பேர் ஜிபிபி ஜேபிஐ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கான். மார்க்கெட் மேலே தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வீக்லியும் ஒரு பை கேண்டிலுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து வீக்லியில பைக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு சப்போர்ட் எல்லாம் இங்க ஒன்றும் பெருசா இல்லை. ஸோ என்னோட அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனலாக நான் என்ன சொல்லக்கூடியதுன்னா டேல போய் பார்க்கலாம், டேலையும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் இங்கே டேல கொடுத்துருக்கு. ஸோ இங்கே நம்ம பை எடுக்கலாம். சேம் நம்ம சொன்ன மற்ற ப்ரேயர்ல சொன்ன மாதிரியே தான் ஒரு சிம்பிளா இந்த இதுக்கும் இருக்கக்கூடியதுல இங்கே வந்து நீங்க ரொம்ப அதிகமான பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் நீங்க வந்து ஆல்மோஸ்ட் 3000 பாயிண்ட் இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு அதே மாதிரி 2000 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் வந்து நீங்க ஒரு 4000 பாயிண்ட் வைக்கலாம். ஸோ கண்டிப்பாக மண்டே அந்த வீக்குள்ள நல்ல ஒரு மொமெண்டம் ஜிபிபி ஜேபிஒயில் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. நியூசிலாந்து நம்ம இது வரைக்கும், ஏன்னா நம்ம இதுதான் வந்து இன்னும் வரையாம வச்சிருக்கோம். எப்படி வரைய நான் சொல்லிடுறேன். அது ஒரு சிம்பிள் ஒரு சின்ன ஒரு இதுதான். இந்த மாதிரி நீங்க வந்து டூல்ல வந்து எங்கெல்லாம் மார்க்கெட் திரும்பிக்குதோ அந்த இடத்துல ஒரு கோடு ஒரு பாக்ஸ் வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பேர்ல தான் நம்ம பண்ணியிருந்தோம். இதை இங்க ஒரு மார்க்கெட் டேர்ன் ஆயிருக்குது, அங்க ஒரு பின்பாரும் இருந்திருக்கு, ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லலாம். இங்கே ஒரு ஸ்பின்னிங் டேப் வந்து நம்மால் க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வந்திருக்காரு.
அதே மாதிரி இங்கேயும் மார்க்கெட் வந்து திரும்பி மேலே போயிருக்காரு வீக்லியில். சாரி நான் தப்பாக சொல்லிட்டு இருக்கேன். டெலீட் கொடுத்துட்டு வீக்லிக்கு போய்க்கணும். ஓகேங்களா, வீக்லிக்கு போயிட்டோம்னா இப்போ தான் கிளியரான வியூ நமக்கு கிடைக்கும். டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் அது வந்து நம்ம வரைஞ்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம கோடு போடுறதுக்கு. இப்போ பாருங்க, இங்கே ஒரு மார்க்கெட் வந்து நல்லா திரும்பி இருக்கிறான். அதே மாதிரி வந்து இங்கேயும் மார்க்கெட் வந்து திரும்பி இருக்கிறான். பெருசாக இல்லை, இங்கே வந்துட்டு திரும்பி இருக்கான். அதே மாதிரி இந்த ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேண்டில், இந்த கேண்டிலில் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் கீழே வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கான். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் திரும்பி இருக்குங்கிற மாதிரி, ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல திரும்பி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா நீங்களும் அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. சிம்பிளா ஓகேங்களா, எந்த இடத்துல மார்க்கெட் திரும்புது அப்படிங்கிறத பார்த்து ஒரு இது வரைஞ்சி வச்சுக்கோங்க. வீக்லி அனலைசிஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கூட ஒரு டெலகிராம் சேனல்ல சொல்லியிருப்போம். அப்ரஹாம் லிங்கனோட கோட் ஒன்று சொல்லியிருப்போம். அவர் வந்து ஒரு மரத்தை வெட்ட சொன்னாங்கன்னா மரத்தை வெட்டுறதுக்கு 6 மணி நேரம் அவர் கொடுத்தானா அவர் வந்து 4 மணி நேரம் வந்து கத்தியை தீட்டுறதுக்கே அவர் பயன்படுத்திக்குவாரு. மீதி நேரத்தில் அவர் வெட்டிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தி தீட்டுறதுக்கான ஏன் பயன்படுத்துறாருன்னா கத்தி ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்ம வெட்டக்கூடிய நேரம் குறைவாக இருக்கும். அது மாதிரி வீக்லி அனலைசிஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வீக்லி அனலைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த வீக்கு ஃபுல்லாக நம்ம ட்ரேட் பண்ணுறதுல எந்த ஒரு சிரமமும் இருக்காது. இங்கே மார்க்கெட் நல்லா திரும்பி இருக்குங்களா, அதே மாதிரி இங்கேயும் வந்து மார்க்கெட் திரும்பி இருக்கு. எங்கெல்லாம் வந்து ஸ்விங் சின்னதாக ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கோம் அங்கெல்லாம் நீங்கள் கோடு வரைஞ்சிக்கலாம். ரொம்ப போக தேவையில்லை, 2019 அந்தளவுக்கு போக தேவையில்லை. வரைஞ்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா ஓகே, ஸ்ட்ராங் சப்போர்ட்டு எங்கே இருக்குங்கிறது நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மார்க்கெட் திரும்பி இருக்கு. இதைத்தான் நான் வந்து முதல்ல மற்ற பேர்லலாம் பண்ணால் வீடியோ டைம் அதிகமாகனு சொல்லிட்டு நான் வந்து பெருசாக வரையலை. இந்த பேருக்கு மட்டும் வரைஞ்சி உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டுருந்தேன். நிறைய இருக்குது இங்கே பாருங்கள், அழகழகான சப்போர்ட்ஸ் இருக்குது. இதை மாதிரி நீங்கள் வந்து எங்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல வரைஞ்சிக்கோங்க இப்படி. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் திரும்பி இருக்கு. ஸோ மல்டிபிள் டச்சஸ் ஆயிருக்கு. இப்போ ஈஸியாக வந்து நீங்கள் இப்போ நம்ம கோடு வரைஞ்சாச்சு எங்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா பக்கத்தில் இங்கே வந்துட்டு இங்கெல்லாம் இங்கே திரும்பி இருக்கு. சாரி, நம்ம வந்து மஞ்சள் கலர் மாற்றிக்குவோம். இங்கே வந்து திரும்பி இருக்கு, இங்கே வந்து திரும்பி இருக்கு. ஸோ இங்கே ஒரு இடத்துல மார்க்கெட் திரும்பி இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து வீக்லியில் எந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் அடிச்சிருக்கு அப்படிங்கறக்கான பார்க்கறக்கான ஒரு மெத்தட் தான் அது. இதை வந்து நம்ம எப்படி வேணா பண்ணிக்கலாம். ட்ரெண்டிங் அனலைஸ் கூட பண்ணலாம். ட்ரெண்ட் மூமெண்டம் இது டவுன்ல இருக்கு, இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சி நம்ம சொல்லுவோம்ல, ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி கூட நம்மளால பார்க்க முடியும். அது தேவையில்லை, பட் அது தேவைப்பட்டால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பட் இது அக்யூரசி அதிகமாக இருக்கும். அதனால வந்து நம்ம இதை சொல்கிறோம். ஸோ இப்போ மார்க்கெட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட் ஆல்மோஸ்ட் டவுன் ட்ரெண்ட். இப்போ வந்து நியூசிலாந்து யூஎஸ்டி டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. அதனால் டவுன் ட்ரெண்டுக்கான இங்கே ஒரு நம்ம சப்போர்ட்டை வந்து உடச்சிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டுருக்கு. அடுத்து நமக்கு மார்க்கெட் எங்கே திரும்பும்னா இங்கே வரைக்கும் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டி டவுன் ட்ரெண்ட். நியூசிலாந்து யூஎஸ்டி டவுன் ட்ரெண்ட்னா நம்ம டேக்கான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா டவுன்லைன் பார்த்தீங்கன்னா, ஆஹா சூப்பரான ஒரு செல் வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்களேன், ஒரு டேல ஒரு இன்சைட் பார் இருக்குது. மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருக்கேன். கோல்டு சிம்பிள் டவுன் ட்ரெண்டு, அங்கேருந்து கீழே வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட்லையும் ஒரு இதில் தான் இருக்கார். ஸோ இவர் வந்து மேலே போவாரா கீழே போவாரான்னு நம்மளால் கிளியராக சொல்ல முடியல. வாய்ப்பு வந்து மேலே போகிறக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே முட்டிருச்சா மார்க்கெட்டில், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளேயே ஒரு ஆடுவார், இல்லைன்னா மேலே போனாலும் போயிடுவார். டேக்கு ஏதாவது பைக்கான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா பை தான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கே தான் திரும்பி இருக்காரு, மேலே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் நல்லா. ஆனால் இது டவுன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இதே வந்து இன்வெர்டட் ஹேமராக மாறி மார்க்கெட் நல்லா மேலே போனாலும் போயிடும். ஸோ அதனால் எதுக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். கோல்டை மட்டும் ஹோல்டில் வைப்போம். பட் கோல்டு இஸ் நவ் இன் ஹோல்டு. ஸோ என்னோட வீக்லி அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.